நம்ம அம்மா வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை வந்தாச்சுங்க. புதன்கிழமை காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக அப்பா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன பாருங்களேன் அப்படியே அல்வா துண்டு மாரி இருக்கா. பார்த்ததுமே நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், "நீ குழம்பு வைக்கிறத வேணா வச்சுக்கோ. ஆனா எனக்கு தனியா 3 துண்டு பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருன்னு." அம்மா பொரிச்சாங்கன்னா வத்தல் பொடியும் உப்பு மட்டும் தான் போட்டு அப்படியே விரவி அப்படியே பொரிச்சு தருவாங்க. ஆனா அதுவுமே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூளும், மிளகுத்தூளும் சேர்த்துப்பேன். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரா சூப்பரா இருக்கும். நான் எப்போ பொரிச்சாலும் இப்படி தான் பண்ணுவேன். ஆனா அம்மா வந்து வெறுமனையா வத்தலும் இது மட்டும் தான் போடுவாங்க. ஆ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த மீன்ல இருக்கும்ல ஈரம், அதிலேயே நல்லா உறிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு, மிளகுத்தூளும், மஞ்சள், அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு அப்படியே வரைய வச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் விடும்போது பாதி மசாலாஸ் நம்ம கையிலயும், நம்ம பாத்திரத்துலயுமே ஒட்டிடும். ஸோ, அதனால இப்படி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம சூடான எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பில போட்டு பொரிஞ்சதும், அப்புறமா அந்த அல்வா துண்டு மாரி இருக்கிற மீன் துண்ட, அந்த சூடான எண்ணெயில இறக்கி பொரிச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டான மீன் ஃப்ரை ரெடி ஆயிடும். அதாவது மீன் 65 எப்படி வேணா வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மீன் பொரிச்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது கூடவே அம்மா வந்து நல்லா தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய்லாம் போட்டு செம்ம டேஸ்டியா ஒரு குழம்பு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த குழம்பு கூடவே அந்த மீன் பொரிச்சதையும் சேர்த்து சாப்பிட்டேன். வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாவே மீன் குழம்பு மறுநாள் நல்லாயிருக்கும். ஆனா எங்க அம்மா வச்சா அன்னைக்கு நல்லாயிருக்குங்க. நீங்களும் மீன் குழம்பு பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸில சொல்லிடுங்க.